அந்த காலத்து இளைஞர்கள் ஒன்ஸ் அப்பான் டைமில் ரோட்டில் போகும்போதும் வரும்போதும் நடக்கும்போதும் வண்டி ஓட்டும் போதும் சாப்பிடும் போதும் குளிக்கும் போதும் தூங்கும் போதும் தூங்கி ஏந்திரிக்கும் போதும் பாடின பாட்டு என்ன தெரியுங்களா? மாசிலா உண்மை காதலை மாறுமோ செல்வம் வந்த போதிலே கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இந்த காவிய சிலையே ஓவியமே. இந்த மாதிரி பாடல்கள். அடுத்து இடைப்பட்ட டைமில் இளைஞர்கள் இப்போ முணுமுணுத்த பாடல் என்ன தெரியுமா? சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே கொண்டை ஒரு பக்கம் சரிய சரிய கொத்தடி சேலை கூழுங்க கூழுங்க தண்டை ஒரு பக்கம் கூழுங்க கூழுங்க சலக்கு சலக்கு சிங்காரி சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரசம் என்னடி சிங்காரி. இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் பாடினாங்க, முணுமுணுத்தாங்க. சரி, முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த டைமில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் செல்ஃபோனில் எந்த பாடல் திறமை கேட்குறாங்க? நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 துணிச்சலை மனத்திலே வளர்ப்பவன் நான் 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 திருவள்ளச் செல்வியோ நான் தேடிய தலைவியோ நீ தென்பாங்கு திருமகளோ பண்பாடும் குலமகளோ எல்லாம் முன்னோடுதானோ. இப்படிப்பட்ட பாடல்களை தன் செல்போனில் ரிங்டோனை வச்சிருக்கிறாங்க. ஆக அக்காலம் முதல் இக்காலம் வரை எல்லோருமே கேட்கக்கூடிய பாடல்களாக இருக்கிறது தான் புரட்சித் தலைவரின் எம்ஜிஆரின் பாடல்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாடல்கள் எப்பவுமே மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? தலைவர், புரட்சி தலைவர் ஒரு பாடல் தனக்கு திருப்தியாக வர்ற வரைக்கும் அந்த பாடல் ஆசிரியரை விடவே மாட்டார். திரும்ப 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 எழுத சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி ஓகே, இந்த பாடல் நல்லா வந்துருச்சு, இதை இசையமைப்பாளர் கொடுத்து இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு டியூனோ 2 டியூனோ 3 டியூன் 40 டியூன்லாம் போட்டு பாடலை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக இப்படியெல்லாம், அதாவது பாடல் எழுதிய பாடல் ஆசிரியரையும் சரி, அந்த பாடலுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்களும் சரி, இப்படி பெண்டு கழட்டினதுனால தான் அக்காலம் முதல் இக்காலம் வரை எக்காலத்திலுமே புரட்சி தலைவர்களுடைய பாடல்களை நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம். சரி, பாடல் எழுதுறதுக்கு பாடலுக்கு இசையமைக்க இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் வேலை வாங்குறாரே, அதோட சரியா அப்படின்னா அதுக்கு மேலே தாங்க ஒரு விஷயமே இருக்குது. அந்த பாடலுக்கு முன்பு புரட்சி தலைவர் பேசக்கூடிய அந்த வசனங்கள், அந்த நடிப்பு, அதே போல் அந்த பாடல் காட்சியில் புரட்சி தலைவர் தோன்றி ஆடி பாடி ஓடி சும்மா அந்த வேகம், விறுவிறுப்பு, ஸ்டைலு, துள்ளல், அப்பப்பப்பா, அது மாதிரி யாருமே செய்ய முடியாதுங்க, யாருமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு வேகம் இருக்கும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். இந்த பாட்டுக்கு புரட்சி தலைவர் சும்மா மாடியில் ஏறுவார், அங்கேருந்து குதிப்பார், சும்மா அந்த டேபிள் ஏறி சர்ன்னு வருவார், சாட்டையை சொல்லிட்டுவார். அப்பா, இந்த பாடல் காட்சி பார்த்துட்டு இதனுடைய ரீமேக்கை ஹிந்தியில் பண்ணும்போது திலீப் குமார் ஐயோ நோ சொல்லிட்டாராம், தலைவர்மா இவ்வளோ ஸ்பீடால் என்னால் நடிக்க முடியாதுன்னு. ஆக அந்த பாடல் ஆசிரியர்கிட்ட பாடலை நல்ல பாடலாக எழுதி வாங்குற வரைக்கும் விட மாட்டார். அதே மாதிரி அந்த பாடலுக்கு நல்ல ஒரு இசை கிடைச்சி பாடல் நல்ல திருப்தியாக வர வரைக்கும் விட மாட்டார். ஆக அப்படி அமைந்த அந்த பாடலை
தான் நடிக்கும்போது, தான் ஆடி பாடும்போது அந்த அவங்க 1,00,000 மடங்கு அந்த பாடலுக்கு பாடல் உருவாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த பாடல் எழுத, அந்த பாடல் இசையமைத்து பாடலாக முழு வடிவம் பெறத்துக்கு 1,00,000 மடங்கு உழைச்சிருந்தாங்கன்னா, புரட்சி தலைவர் கோடான கோடி மடங்கு அந்த பாடல்களில் நடித்து ஒரு எமோஷனில், ஒரு எழுச்சியை, ஒரு உற்சாகத்தை, ஒரு துள்ளலை கொடுத்துருப்பார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாடல் உருவாகிறதுக்கு புரட்சி தலைவர் கவிஞர்களை அந்த நல்ல பாட்டு வரவதுக்கு என்ன செஞ்சார்? அப்படி நல்லா எழுதின அந்த பாடலை இசையமைச்சு அந்த பாடல் முழுமை பெறத்துக்கு என்ன செஞ்சார்? அதன் பிறகு அந்த பாடல் காட்சியில் புரட்சி தலைவர் எப்படி நடித்தார்? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரட்சி தலைவர் தமிழ் திரையுலகிலும் சரி, அரசியலும் சரி, இந்த அளவுக்கு புகழ் பெற்றதுக்கு காரணம் அவருக்கு ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் வந்துச்சு அதனால தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது சார். புரட்சி தலைவருடைய உழைப்பு, திறமை, அவருடைய திட்டமிடல், இதுதான் தன்னை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது. புரட்சி தலைவர் தன்னை ப்ரமோட் செய்கிறதுக்காகவும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் தன்னை சேர்த்துறதுக்காகவும் பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. பொதுவாகவே புரட்சி தலைவர் ரசிகர்கள் புரட்சி தலைவருடைய சண்டை காட்சிகளை விரும்பி பார்ப்பாங்க. அந்த சண்டை காட்சிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரோ அதே முக்கியத்துவத்தை பாடல்களுக்கும் அந்த பாடல் காட்சிகளுக்கும் கொடுப்பார். புரட்சி தலைவருக்கு எண்ணற்ற கவிஞர்கள் பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. கவிஞர் கண்ணதாசன், பட்டுக்கோட்டையார், கவிஞர் வாலி, புலமை பித்தன், ஆலங்குடி சோமு, மருதகாசி, முத்துலிங்கம் உட்பட எண்ணற்ற கவிஞர்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், பல கவிஞர்கள் பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்படி அவர்கள் எழுதக்கூடிய பாடல்களை புரட்சி தலைவர் பார்த்து உடனே ஏற்றுக்குவாருன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா புரட்சி தலைவருக்குரிய ஒரு ஞானம், ஒரு அறிவு, ஒரு ஆற்றல் யாருக்குமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு, அதாவது சொல்லுவாங்கள்ல, ஆஞ்சநேயருடைய பலம் அவருக்கே தெரியாதுங்கிற மாதிரி கவிஞர்களுடைய அந்த பலத்தை, இசையமைப்பாளர்களுடைய அந்த திறமையை அவங்கக்கிட்ட இருந்து வெளி கொண்டு வரதுக்கு அவ்வளோ முயற்சி எடுப்பார். அந்த பாடல் காட்சி அவ்வளவு அருமையாக வரணுங்கிறதுக்காக அவ்வளோ ஒரு முயற்சி எடுப்பார். அதே மாதிரி அவங்க இசையமைக்கக்கூடிய அந்த இசை மக்கள் காதுகளை தேனினும் இனியுமே இருக்கணுங்கிறதுக்காக அவங்கள போட்டு பெண்டு கழட்டுவார். இதெல்லாம் எதுக்காக செய்கிறாரு? நம்ம கேட்கணுங்கிறதுக்காக. எப்படிங்க, ஏதோ வந்தோம், பாட்டு எழுதிட்டாரு, இசை அமைச்சிட்டாரு, நடிச்சிட்டோம், நம்ம ஃபோர்ஸில் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு தலைவர் கிடையாது. புரட்சி தலைவர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன ஒரு குணம்னா, தான் நடிக்கக்கூடிய காட்சி மட்டும் சிறப்பாக அவர் நினைக்க மாட்டார். அந்த படத்தில் நடிக்கக்கூடிய அனைத்து நடிகர்களும் அவங்களுடைய காட்சிகள்லாம் சிறப்பாக நடிக்கணும், சிறப்பாக வரணுங்கிறதுல கவனம் செலுத்துவார். அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த கேரக்டர் இருந்து நல்ல ஒரு நடிப்பை வாங்கிறதுக்கு, அவங்களுடைய திறமையை வளர்க்குறதுக்கு காரணமாக அமைப்பார். எல்லாத்துக்கும் மேலே தான் சாப்பிடக்கூடிய சாப்பாடை தான் அனைவருக்கும் போடுவார். அதே போல் தான் படத்தில் பணியாற்றுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களோட என்னமோ சொல்லுவாங்களே, நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்து உழைக்கிற அவங்களுடைய உழைப்பினுடைய வேர்வை காய்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு ஊதியம் போய் சேர்ந்துன்னு சொல்கிற மாதிரி புரட்சி தலைவருடைய படத்தில் நடிக்கிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் அந்த சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவார், கொடுக்க சொல்லிடுவார். தான் படத்தில் மட்டுமல்ல, மற்றவங்க படத்தில் இந்த மாதிரி சிக்கல் வந்தாலும் அதை தீர்த்து வைப்பார். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிக்சர் சார்பாக ஒரு படம். என்ன படம்? எம்ஜிஆர் பிக்சர்னால் நீ நாடோடி மன்னன் சொல்லிடுவீங்க. இப்போ நாடோடி மன்னன் அடுத்து எம்ஜிஆர் பிக்சர் சார்பாக தயாரிக்கப்பட்ட ஒரு படம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழங்கும் அடிமை பெண். இந்த படத்தில்
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டபுள் ஆக்ட் நடிச்சிருப்பார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் டபுள் ஆக்ட் நடிச்சிருப்பாங்க. அசோகன், ஆர்எஸ் மனோகர், சந்திரபாபு, சோ, பண்டரிபாய் உட்பட பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. வெளிப்புற படப்பிடிப்பு ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், மைசூர் போன்ற பல இடங்களில் எடுக்கப்பட்ட ஆங்கில படங்களுக்கு சவால் விடக்கூடிய அளவில் எடுத்தப்பட்ட மிக பிரம்மாண்டமான படம் தான் அடிமை பெண். இந்த படத்திற்கு ஒரு பாட்டு, மிக மிக முக்கியமான பாடல். இந்த பாடலை எழுதுறதுக்கு கவிஞர்கள் கூப்பிட்றாரு. கவிஞர் வந்து எழுதுகிறாங்க. பல கவிஞர்கள் எழுதுகிறாங்க. எத்தனை பாட்டு எழுதுகிறாங்க? ஒரு பாட்டு இல்லை, 2 பாட்டு இல்லை, 3 பாட்டு இல்லை, 4 பாட்டு இல்லை, 5 பாட்டு இல்லை, 6 பாட்டு இல்லை, 7 பாட்டு இல்லை, 40 பாடல்கள் எழுதுகிறாங்க. 40 பாடல்களுமே புரட்சித் தலைவருக்கு பிடிக்கல. 40 பாட்டுமே பிடிக்கல. என்ன செய்வாங்க அவங்க? கடைசியாக ஆலங்குடி சோம கூப்பிட்றாரு. கூப்பிட்டு சொல்கிறாரு, அடிமை பெண் படத்தில் இடம்பெறக்கூடிய அந்த பாடலுக்கான சுச்சுவேஷன் சொல்கிறாரு. அதாவது இந்த பாடல் இளைஞர் மத்தியில், இளைஞர் மனசில் எழுச்சியை ஊட்டக்கூடிய வகையில் இந்த பாடல் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே தாய்மையை போற்றக்கூடிய வகையில் இந்த பாடல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கவனமாக கேட்டுக்கிட்ட ஆலங்குடி சோமு கிளம்பிடுறாரு. கிளம்பிக்கிட்டு வந்து பாடல் எழுதிக்கிட்டு வந்து தலைவர்கிட்ட காமிக்கிறாரு. தலைவர் பார்க்குறாரு. அவருக்கு திருப்தி இல்லை. திருப்பி அனுப்பிச்சிட்றாரு. மறுபடியும் எழுதிக்கிட்டு வர்றாரு. திருப்தி இல்லை. இதில் சரணம் கூட ஓகே, ஆனால் பல்லவி சரியில்லை, பல்லவியை மாற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் ஆலங்குடி சோமம் போகிறாரு. பாடல் எழுதிக்கிட்டு வர்றாரு. தலைவருக்கு ஓகே இல்லை. மறுபடியும் கிளம்புறாரு. இப்படி ஒரு பாடல் இல்லை, 2 பாடல் இல்லை, 3 பாடல் இல்லை, 4 பாடல் இல்லை, 5 பாடல் இல்லை, 6 பாடல் இல்லை, 7 பாடல் இல்லை, 12 பாடல்கள் எழுதிக்கிட்டு வந்து தலைவர்கிட்ட காமிக்கிறாரு. 12வது பாடல் எழுதி முடிச்சுட்டு தலைவர் நோ சொல்லிடுறாரு. திருப்தி இல்லை, வேறு எழுதிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்றாரு. இப்போது 13வது பாடல் எழுதிக்கிட்டு வந்து ஆலங்குடி சோமு புரட்சி தலைவர் கையில் கொடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதாவதுங்க, இதுக்கு மேலே இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாமல் அது சினிமா விட்டே போயிட வேண்டியதுதாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தலைவர் பார்க்குறாரு. அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அதை வாங்கி பார்க்குறாரு. தலைவர் அப்படி பார்க்குறாரு. ஆலங்குடி சோமு தலைவரை பார்க்குறாரு. பார்த்த உடனே படிக்கிறார் தலைவர். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. அப்படி படிக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படி குதூகலிக்குது. தலைவர் முகம் அவ்வளோ அப்படியே ரோஜா முகமாச்சே. அப்படியே முகத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷம் தலைவர்கிட்ட. அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆலங்குடி சோப்பா ஓகே பண்ணிட்டார், பிடிச்சிருச்சான் அப்படின்ட்டு. உடனே அப்படி சிரிச்சுக்கிட்டே தலைவர் ஏந்திரிச்சு ஆலங்குடி சோம் அப்படி ஆற தழுவி கட்டி அணைச்சி சொல்கிறாரு, உண்மையாலுமே அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தன்னுடைய பாராட்டை அவருக்கு தெரிவிக்கிறாரு. பாடல் பதிவாகிறது. புரட்சி தலைவர் நடிச்சிடுறாரு. படம் தொழிலாளர் தினம், அதாவது 1/5/1969 ரிலீஸ் ஆகுது. திரையிடப்பட்ட இடமெல்லாம் திருவிழா கூட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிக்சர் சார்பில் வெளியிடப்பட்ட அடிமை பெண் படம் மாபெரும் வெற்றி படமாக அமையுது, வெள்ளி விழா படமாக அமையுது. படம் ரிலீஸுக்கு பிறகு தலைவர் கூப்பிட்றாரு ஆலங்குடி சோம. கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் உங்களை இத்தனை முறை அலக்கழிச்சுன்னு நீங்கள் கோவிச்சுக்கிட்டீங்க, ஆனால் மக்கள் இந்த பாடல் எவ்வளோ கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் திறமை கிடைத்த வெற்றி அப்படின்னு தலைவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு தங்க மோதிரத்தை அணிவிக்கிறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதாவது தலைவர் இப்படி சொன்னார் பார்த்தீங்களா, இது உங்கள் பாடலுக்கு கிடைத்த வெற்றின்ட்டு. ஆலங்குடி சோமு என்ன தெரியுங்களா நினைக்கிறாரு, ஏங்க நாம் பாடல்னாலேயே அந்த பாடலுக்கு வெற்றி,
இந்த பாடலை இசையமைச்சதுனாலே அந்த பாடலுக்கு வெற்றி. அந்த பாடல் காட்சியில் நீங்கள் தோன்றி ஆடி பாடி நடித்ததுனால உங்களுடைய அந்த முகம், உங்களுடைய அந்த ஆக்சன், உங்களுடைய அந்த ஸ்பீடு, உங்களுடைய அந்த ஸ்டைலு, இது எல்லாம் சேர்ந்து நீங்கள் அந்த பாடல் காட்சியில் தோன்றி ஆடி பாடி நடித்ததுனால தான் அந்த பாடலுக்கு வெற்றி. அது உங்களுக்கு கிடைத்த வெற்றி. இது எம்ஜிஆரின் வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆலங்குடி சோமு சொன்னது நிஜம்தாங்க. யார் வசனம் எழுதி கொடுத்தா என்ன, யார் பாடல் எழுதி கொடுத்தா என்ன, யார் இசையமைச்சு கொடுத்தா என்ன, அந்த பாடலில் புரட்சி தலைவர் தோன்றி நடித்ததுனால தான் அந்த பாடலுக்கு வெற்றி, அந்த படத்துக்கு வெற்றி, அந்த பாடலை கேட்டு பூரிப்படைகிற நமக்கும் வெற்றி. ஆலங்குடி சோமு அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படிலாம் இவரால் வெற்றி அடைந்த பாட்டை நம்புன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு தலைவர் போட்ட அந்த தங்க மோதிரத்தை கையில் அப்படியே பார்த்துக்கிட்டு தலைவர் முகத்தை பார்க்குறாரு. அந்த கையில் போட்டிருக்கிற தங்க மோதிரத்தை விட தலைவரோட முகம் தங்கமான ஜொலிக்குது, தங்கமான ஜொலிக்குது. நம்ம இது வரைக்கும் அந்த பாடல் என்னன்னு சொல்லன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு சொல்லியா தெரியணும். எத்தனை முறை பார்த்துருப்பீங்க, எத்தனை முறை கேட்டிருப்பீங்க, எத்தனை முறை ரசிச்சிருப்பீங்க. புரட்சி தலைவருடைய தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை. ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள், அந்த தாயில்லாமல் நான் இல்லை. ஆதி அந்தமும் அவள்தான், நம்மையாளும் நீதியும் அவள்தான், அகந்தையை அளிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அகந்தையை அளிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி, அந்த தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் நம்மை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை. என்னங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.